கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் கர்த்தர் என்கிற இந்த தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆராதனை செய்தியிலே கோபாக்கினையும் ரட்சிப்பும் என்கிற ஒரு கோணத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆண்டு உதவி செய்தார். இந்த ஆலோசனை செய்தியிலே நம்மை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் கர்த்தர் நம்ம எந்தெந்த பகுதியிலே எவ்விதமாய் எப்படிப்பட்ட சூழல்ல நம்மை ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர் ஆக்குகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நிச்சயமாவே இந்த செய்தி உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை வெளியிலிருந்து கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தைகளை தெளிவாக கவனமாய் கவனியுங்கள். இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இங்கே வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இது யார்கிட்ட பேசுற அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார்? லாசரு மரித்து போய்விட்டார், வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டார். மரித்ததுக்கு பிற்பாடு ஏறக்குறைய 3 நாளுக்கு பிற்பாடு 4ஆம் நாளிலே இயேசுவானவர் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் தான் யோவான் 11வது அதிகாரம். ஆனா ஆண்டவர் இந்த சம்பவத்தை செய்யறதுக்கு முன்பாக, அதாவது இந்த காரியத்தை, இந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு முன்பாக அதற்கு முன்பாக அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் சொன்னா, சீஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதில் அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். அதனாலதான் இந்த 11வது அதிகாரம் 15ல பார்க்கிறோம், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆவதற்கு ஏது உண்டு என்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏது உண்டு, அதான் அவருடைய அர்த்தம். அப்போ இயேசுவானவர் அங்க லாசரு வியாதிப்பட்டிருந்த சமயத்துல அங்க இருந்திருந்தா அவர் உடனே ஒரு அற்புதம் செஞ்சிருப்பார், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா சீசர்கள் என்ன செய்ய முடியாது, இயேசுடைய சீசர்கள் விசுவாசத்துல வளர முடியாது. அதனாலதான் அவர் சொல்ல, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றார். அப்ப நாங்க இருந்திருந்தா நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் விசுவாச வாழ்க்கையில படிப்பினைகளை தருகிறார். நம்ம விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்குவதற்கு அவர் எவ்வளவா எத்தனிக்கிறார் என்கிற விசேஷத்தை நீங்களும் நான் இங்கே கவனிக்க வேண்டும். நீங்க நம்முடைய காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் உடனே அற்புதம் செய்ய மாட்டாரா, உடனே என் தேவையை சந்திச்சிட மாட்டாரா, உடனே இது நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவனுடைய நோக்கம் அது கிடையாது. தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நம்மள ஆண்டவர் உருவாக்கணும். நம்ம தான் கர்த்தருக்கு தேவை. நம்மள ஆண்டவர் அழைத்து கொண்டு போக வரும்போது நமக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு, நமக்கு கார் வாங்கி கொடுத்திருப்பாரு, அல்லது ஏதாவது வீட்டை அனுக்கிரகம் பண்ணியிருப்பாரு, நமக்கு கொடுத்த வேலை அவரோடு கூட போகுமா? நம்ம சேர்த்து வச்ச பணங்காசு அவர் அப்படி கொண்டு போவாரா? இப்ப நீ வரும்போது உன்னை மட்டும் கூட மாட்டேன், உன்னோடு சேர்ந்து நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன், உனக்கு எவ்வளவு சொத்து தந்தேன், எல்லாத்தையும் சேர்த்து நீ கொண்டு வரணும்னு சொல்ல போறாரா? இல்ல. நம்மளதான் ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார் ஒழிய, நம்ம தான் மறுரூபம் அடைவோமே ஒழிய, கர்த்தர் வரும்போது நம்மைத்தான் ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார் ஒழிய, நம்முடைய வீட்டுல இருக்கிற பொருட்களையோ, ஏசி மறுரூபம் ஆகுமா? ஏசிக்கு ஒரு மறுரூப சாயல கொடுத்துருவாரா? அல்லது பணம் கெட்டுக்கட்டான பணத்துக்கு, நம்மகிட்ட இருக்கிற நகைக்கு ஆண்டவர் மறுரூபத்தை கொடுப்பாரா? இல்ல. அப்ப எதைத்தான் ஆண்டவர் மறுரூபப்படுத்த, யாரைத்தான் மறுரூபப்படுத்த வருவார் அப்படின்னா, நம்மை தான் ஆண்டவர் மறுரூபப்படுத்தி அவரோடு கூட எடுத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, அதனால்தான் ஆண்டவர் பாருங்க நம்மை குறித்தான் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அங்க லாசர் எழுப்பணும் உண்மைதான். ஆனா எதுக்காக அவர் சந்தோஷப்படுறாருன்னு சொன்னா, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது நாம் அவனிடத்தில் புறப்பட்டு போவோம், அவன் போவோம் வாருங்கள் அப்படி சொல்லி, இப்பொழுது நாம் அவனிடத்தில் போவோம் வாருங்கள் என்று சொல்லி அன்று அழைப்பு கொடுக்கிறார். அப்ப தேவன் எதுக்காக அங்க இல்லை அப்படின்னா, நம்மளை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அங்க இராததுனாலதான் நீங்க விசுவாசம் உள்ளவர்கள் ஆவீங்க. நிறைய காரியங்களை பார்த்து பார்த்து உடனே விசுவாசத்துல வந்தீங்க. அப்ப இன்னும் உங்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு
ஆண்டவர் சில காலதாமதத்தை ஏற்படுத்துகிறார். சில காரியங்கள் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறா. ஏன்னா நம்ம எல்லாரும் பொறுமையா இருந்து சில காரியங்களை தேவன் நடத்துகிற பாதையை அறியணும். கிறிஸ்தவ ஜீவியத்துல தேவனுடைய பாதையை அறிந்து, தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த பாதை, முன்குறிக்கப்பட்ட பாதையை நான் சரியா அறிந்து, அதுல ஆண்டவர் எவ்வளவு காலதாமதம் பண்ணினாலும் பொறுமையோடு காத்திருந்து அவருடைய அடிச்சுவடுகளிலே, அவர் எனக்கு காண்பிக்கிற இந்த விசுவாச பாதையிலே அனுதினமும் வழிநடத்தப்படுவதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் சீசர்களை உருவாக்குற விதத்துல நீங்கள் நானும் வேதத்தை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல ஆண்டவர் பாருங்க சீசர்களை எவ்வளவு உருவாக்குறார் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது, அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே படவிலே அவர்கள் எல்லாரும் பயணித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவர் கப்பலினுடைய, அதாவது படகினுடைய அந்த பின்னணியில தலையை சாய்த்து அவர் நித்திரையா இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 23வது வசனத்திலிருந்து, மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அப்ப ஆண்டவர் எழுப்புறாங்க. அவர் சொல்ற அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலை என்ன செய்றாரு, அதட்டின உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி நீங்கள் நானும் 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த சம்பவம் எது தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னா பாருங்க, 20வது வசனத்தை பாத்தீங்கன்னா 19ல இருந்து பாருங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. பாருங்க, கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். எப்பொழுது இது சம்பவம் நடக்கு அப்படின்னா 18ஆம் வசனத்தை பார்த்துக்கங்க. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறத இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அக்கறைக்கு போயிருவோன்னு சொல்லி சொல்றார். அப்பதான் ஒருத்தன் வந்து கேட்கிறான், நீர் எங்க போனாலும் உண்மை பின்பற்றுவேன்னு சொன்னான். அப்பதான் சொன்னாரு, மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, தலை சாய்க்க இடம், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லை, அவர் தலை சாய்க்கிற ஒரு சமயம் கூட அவருக்கு இல்லை. அதுக்குள்ளேயும் அவர் எழுப்புறாங்க. இதெல்லாமே ஆண்டவர் பேசுறவர் மட்டும் இல்ல, நடைமுறையில தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. தாம் நடக்கிற பாதை இதுதான். தான் எதை பேசுறாரோ அதுதான் அவருடைய செய்கை. எதை போதிக்கிறாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் வாழ்ந்துதான் போதித்தார். அதனாலதான் இங்க பார்க்கிறோம், அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதுக்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று, நல்ல கவனிங்க, அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு, நான் சொல்ற சம்பவம், அதாவது ஆண்டவரே நான் என் தகப்பனை அடக்கம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் எங்க இருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, லூக்கா 9வது அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 9வது அதிகாரம் கடைசி 52, 53, 54 அதெல்லாம் வாசிக்கும் போது அந்த சம்பவம், அதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்ப இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் எங்க போறாரு பாருங்க. இதான் டெமான்ஸ்ட்ரேஷன். முதல்ல டீச்சிங் நடக்கு. டிடி, அதாவது டிடி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. முதல்ல டீச்சிங், அதுக்கப்புறம் இப்ப டெமான்ஸ்ட்ரேஷன். நடைமுறை வாழ்க்கையை காமிச்சு கொடுக்கிறார். முதல்ல டீச் பண்றாரு. மனுஷகுமாரனுடைய நிலைமை எப்படி தெரியுமா, தலை சாய்க்க கூட இடம் கிடையாது. இவ்வளவு பாடுகள் நிறைந்ததுதான் இந்த விசுவாச பாதை. அவர் பிதாவே சார்ந்து இருக்கிறது தான் விசுவாச பாதை. அப்ப இந்த பாதை தான் எனக்கு இருக்கு, நீ எப்படி அப்படிதான் கேட்க வர்றாரு. எங்க போனாலும் பின்பற்றுன்னு சொல்லியே, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, இப்ப பின்பற்றிடுவியா? இந்த விசுவாச பாதையில நடக்கணும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா உடனே படவேறி என்ன செஞ்சாங்க, அவங்க அவருக்கு பின்னால, இயேசு கிறிஸ்துக்கு பின்னால போறாங்க. படவுல ஏறி இவங்க பயணிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிட்டு அவரும் நித்திரையா இருந்தார். இந்த சம்பவத்தை அப்படி கையில வச்சுக்கங்க. இதே சம்பவத்தை தான் மார்க் 4வது அதிகாரத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. மார்க் 4வது அதிகாரத்துல நாம் வரும்போது தேவன் பாருங்க எவ்வளவு அழகா விசுவாசத்துல நம்மளை நடத்துகிறார் பாருங்க. மார்க் 4வது அதிகாரம், மார்க் 4வது அதிகாரத்துல 35வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள், நல்லா பார்த்துக்கங்க, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு, எப்படி போட்டிருக்கு, யார் அனுப்பிட்டாங்க? ஜனங்களை அனுப்பிவிட்டாங்க. ஜனங்கள் போயாச்சு. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே கொண்டு போறாங்க. கொண்டு போனார்கள். வேற படகுகளும்
அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்து இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை நாங்கள் மடிந்து போவது நமக்கு கவலை இல்லையா? எது சம்பவம் தான் எங்க எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் சொல்லுங்க. மத்தேயு 8வது அதிகாரத்தில் இருக்கிற அதே சம்பவம் தான் இங்கேயும் மறுபடியும் வருது. அப்ப இந்த ஏன்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். ஏன்னா மத்தேயு 8வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அங்க கல்லறையில இருந்து ஒரு மனுஷன், பிசாசு பிடித்திருந்த மனுஷனை சந்திப்பாங்க. அதே போலதான் மார்க்கு 4வது அதிகாரத்துல இந்த படகு சம்பவத்துக்கு தொடர்ந்துதான், கடல் சம்பவத்தை தொடர்ந்துதான் அங்க கல்லறையில இருந்து ஒரு மனுஷன் ஓடி வருவான். லேகியோன் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறீங்களே, அந்த சம்பவம் இடம் பெற்று இருக்கிறது. அதுல ஒரே சம்பவம் தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இங்க மத்தேயு 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க அதே சம்பவம் தான் இங்க மார்க் 4ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எதற்கு அப்புறம் இது நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க வேதம் அழகா சொல்லுது. ஒரு மனுஷன் போதகர் வந்து சொல்றான், போதகரே நான் நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும். அப்போ எந்த அளவுக்கு மனுஷகுமாரன் இந்த பாடுகளின் வழியா விசுவாச பாதையில எவ்வளவு உறுதியா நிற்கிறார் அப்படிங்கிறத காமித்து கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, இவரோடு கூட ஏதோ சீசர்கள் மட்டும் போனாங்கன்னு நினைக்க கூடாது. ஏன்னா பைபிள் இங்க மார்க் 4 அதிகாரத்துல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது பாருங்க. இவங்க ஜனங்களை அனுப்பிட்டாங்க. அப்ப இந்த வேற படகுங்கிறது யாரு? ஏன்னா ஜனங்கள் போயிட்டாங்க. மார்க் 5வது அதிகாரம் 36ல வாசிக்கிறோம். அவர்கள் ஜனங்களை என்ன செஞ்சிட்டாங்க? அனுப்பி விட்டாச்சு. ஜனங்கள் அனுப்பி விட்டுட்டாங்க. அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். அதுக்கடுத்து வேதம் என்ன சொல்லுது? வேற படகுகளும் என்ன செஞ்சுதான்? அவரோடு கூட இருந்தது. படகோடு அப்படி கூட்டு போறாங்க, வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. இதைதான் நம்ம எவ்விதமா யூகித்து கொள்ள முடியும், ஊர்ஜிதம் கூட செய்து கொள்ள முடியும். என்னன்னு கேட்டா, ஜனங்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டாங்க. இவங்க ஒரே படகுல தானே போறாங்க. இவங்களுக்கு 2-3 படகா இருக்கு. ஒரு படகுல தானே பிரச்சனை வருது. அந்த ஒரு படகு தான் நிரம்பத்தக்கதா அந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஒரு படகுல சீசர்கள் மட்டும் இல்ல, இயேசுவும் பின்னணியில் நினைச்சார், தலையை வைத்து இருக்கிறார், தலை வைத்து நித்திரையா இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவரும் நினைச்சாங்க, எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் தலை சாய்க்க கூட என்ன இல்லை, இடையில மட்டும் இல்லை, நேரமே இல்லை. அப்போ அவரோடு கூட வேற படகுகளும் இருந்தது. அப்படிங்கிறது தான் நம்ம எந்த கூட்டத்தார பார்க்க முடியும்னா, போதுகிறே நீர் எங்கே போனாலும் மோடி கூட என்ன செய்வேன், நான் எங்க போனாலும் பின்பற்றி வருவேன் அப்படி சொன்னவனும், தகப்பனை அடக்கமன்றதுக்கு முன்னால் எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படி சொன்னவனும், இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஜனங்களை அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. அப்ப வேற படகுல வந்தவங்க யாரு? கட்டாயமா யாராதான் இருக்க முடியும்? இவங்களாதான் இருக்க முடியும். ஏன்னா ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சு. இப்ப இவங்க படகுல போகும்போது வேற படகுகளும் அவர்களோட கூட இருந்ததாம். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. இது எதை வச்சு ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும் கேட்டா, இவரோடு கூட பின்னால வந்துடணும்னு நினைச்சு வாஞ்சித்திட்டே இருக்காங்க பாருங்க. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர்களையும் கூட கூட்டி கொண்டு போய் அங்கே தெளிவா காண்பித்து கொடுக்கிறார். விசுவாச வாழ்க்கை என்பது இவ்வளவு போராட்டம் நிறைந்தது. ஆனா விசுவாசத்தில் நீ உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய தேவனுடைய நோக்கத்தை கவனிங்க. ஜனங்கள் அங்கே கிடையாது, வேற படகுகள் அப்படின்னு சொல்லும் போது அவரை பின்பற்றணும் சொல்லி ஒரு கூட்டம் நிக்கி, எங்க போனாலும் பின்பற்றிடணும் நிக்கிறாங்க. அதான் சொல்லிட்டார், மனுஷகுமாரனுக்கு தலைசைக்கு இடையிலன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கிறார். தலைசாய்க்க கூட அவருக்கு இடையிலன்னு சொல்லி கொஞ்சம் வந்து பாரு அப்படிங்கிற காண்பித்து கொடுக்கிறா. தேவனுடைய நோக்கத்தை பார்த்தீங்களா? அதனாலதான் மத்தேயு 8வது அதிகாரத்தையும் மார்க் 4வது அதிகாரத்தையும் நீ ஒன்ன சேர்த்து அப்படி படிக்கும் போதுதான் தெரியும் எந்த சம்பவம் யார் தான் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் பிரசங்கிக்கிறவர் மட்டும் இல்ல, வாழ்க்கையின் அனுபவமா தெளிவா காண்பித்தும் கொடுக்கிறா. நம்முடைய பாதையில, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல அநேக போராட்டங்கள், காட்டு உண்டு, கொந்தளிப்பு உண்டு. இதற்கு மத்தியில தேவன் நம்முடைய விசுவாசத்தை எவ்வளவாய் ஸ்திரப்படுத்துகிறார் பாருங்க. அந்த லாசரு எழுப்ப போறதுக்கு முன்னால கூட அவர் சொல்றாரு, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு உங்கள் நிமித்த சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றாரு. அங்க இருந்திருந்தா நீங்க விசுவாசம் உள்ளவர்கள் ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு என்ன தெரியுமா, அதை எதுக்காக சொல்ல வர்றது தெரியுமா? உடனே இன்ஸ்டண்டா உடனே ஆண்டு எனக்கு இதை காண்பிக்கணும், என்னை நடத்துகிற பாதையை பார்க்கணும். ஒட்டுமொத்தமா தேவன் நமக்கு காண்பிச்சு நினைச்சுக்கங்களேன், நம்ம ஒரு பெரிய துணிகரத்துக்குள்ள போயிடுவோம். அதனாலதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவர் அனுதினமும் நம்மளை நடத்துறார் பாருங்க. அதனாலதான் ஜெபிக்க கூட சொல்லியிருக்கிறார், அன்றண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு அன்றண்டு தாருந்தான் கேட்கிறார், அன்றண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் கேட்கிறார், சொல்லிதான் ஜெபம் பண்ண சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுதினமும் எங்களை நடத்துங்க.
அனுதினமும் தேவ நடத்தல் தேவை. அன்னன்னைக்கு என்ன நடத்தணும். தேவனுடைய நடத்தல் எவ்வளவு அழகானது பாருங்க. அதனாலதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் அல்லது 5வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அங்கே பவுல் சொல்ற விசுவாசத்தை நம்ம எப்படிதான் அறிந்து கொள்ளணும் தெரியுமா? எல்லாம் விசுவாசம் கிடையாது. எதுதான் சரியான விசுவாசம் அப்படின்னு சொல்லி பைபிள் காண்பித்து கொடுக்குன்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அது என்ன விசுவாசம்? மற்றபடி உங்கள் விசுவாசம் அப்படின்னா நம்ம எதையோ ஒண்ணு நம்புறோம், அது விருதா, பயனற்றதுன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் சொல்லி கொடுக்கிறது என்னன்னு பார்த்தா, 3ஆம் வசனத்துல சொல்ல, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், பாருங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. வேத வாக்கியங்களின்படி, நான் வேத வாக்கியங்களின்படி தான் என்ன செய்யணும்? அவருடைய மரணத்தை நான் பார்க்கணும். வேத வாக்கியங்களின்படி தான் நான் அவருடைய அடக்கத்தை நான் பார்க்கணும். வேத வாக்கியங்களின்படி தான் நான் அவருடைய உயிர் தெழுதலை பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்ட செய்தி தான். யோனாவை குறித்து நீங்க கவனிச்சீங்கன்னா, யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது எதுக்கு அடையாளமா இருக்கு? கிறிஸ்துவானவர் எத்தனை நாள்? 3 நாள் எதுல இருப்பார்? பூமியின் இருதயத்தில் இருப்பார். அவரும் நமக்காக மரித்து கலர்ல இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு விளங்க காண்பிப்பதற்காக மத்தேயு 12வது அதிகாரம் 40ஆம் வசனத்துல போட்டிருக்கு, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோனா மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தது கிறிஸ்து எங்கே இருக்கிறதுக்கு சமானமாக காணப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. பூமியின் இருதயம் என்ன அர்த்தம்? கல்லறையில் இருக்கிறதுக்கு சமானம். அப்ப இந்த வேத வாக்கியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த யோனா ஒரு யூதன், இஸ்ரவேலன். அவன் எபிரேயன் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறான். கப்பல் மாலுமிட்டு சொல்லும்போது, உன் தேசம் என்ன, உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், நீ என்ன செய்து சரிகிறாய், என்ன ஜாதியான், எல்லாத்தையும் கேட்கிறார். அவர் கேட்கலையா? மாலுமி கேட்கிறார். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல பாக்குறோம். அவன் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்றார். அப்ப நான் எபிரேயில் பிறந்த நான் எபிரேயன் சொல்றார். அப்ப எபிரேயன், இந்த மனிதன் நினிவே பட்டணத்துக்கு என்ன செய்ய முடியாது, பிரசங்கிக்க போவதற்கு அவர் மறுக்கிறார். ஏன்னா நினிவே பட்டணம் யாரு? அந்நிய ஜாதியார். அவர்கள் எபிரேயர்களா? அவர்கள் யூதர்களா? நினிவே பட்டணம் யூதர்களா? இல்ல, அவர்கள் அசிரியர்கள். ஏன்னா இது யூதர்களுக்கும் எபிரேயருக்கும் அசிரியர்களுக்கும் என்ன செய்யாது, ஆகாது. இன்னைக்கு சிலர் ஆகாது, தெரியுமா உங்களுக்கு? அதனால திருமணம் எல்லாம் முடிச்சாங்கன்னா என்னது, அவங்க அப்படி இப்படிலாம் போட்டு என்னது முடிக்கிறாங்க. நான் சொல்ல வேதத்தின்படி இதெல்லாம் தவறு, பிரியமானோம் இல்ல. நான் சொல்ற வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து. அப்ப வேத வாக்கியங்களின்படி தான் போட்டிருக்கு. அவர் ஏதோ வந்தார் சும்மா போனார் மரிச்சார் அப்படின்னு சொல்லி பாத்திரக்கூடாது. அது வெளிப்பாடு இல்லை. வேத வாக்கியங்களின்படி நான் பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பஸ்க்கு அங்கெல்லாம் உள்ள போகல, அது ஒரு பெரிய சத்தியத்துக்குள்ள வருது. அப்ப எதை காண்பிக்க தெரியுது உங்களுக்கு? நல்ல கவனிங்க. எதை காண்பித்து கொடுக்கு? அப்ப யோனாவுக்கு அசிரியர்களை கண்டா ஆகாது. எப்படி பாத்தீங்களா? சமுதாயத்துல சில ஜாதிக்காரருக்கு சில ஜாதிக்காரங்க என்ன செய்யாது, ஆகாது. நேற்றுலாம் ரொம்ப மனசுல பட்டுச்சு. கிறிஸ்தவங்க கூட இப்ப இது பத்திரிகையில ஜாதி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களே கிடையாது, போலி கிறிஸ்தவர்கள். நான் இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லுன்னு நினைச்சிருக்கேன். இப்படி இந்த பத்திரிகையில இந்த மாதிரி காஸ்ட் போடுறவங்க எல்லாம் ஊழியத்துல பொறுப்பை கொடுக்காதீங்க, பொறுப்பு கொடுக்க கூடாது. உங்களுக்கு எதுக்கு பொறுப்பு? ஒரு வெளிச்சம் இல்லாம, இந்த வெளிச்சமே இல்லாம உங்களை வச்சு என்ன செய்ய? வேத வாக்கியம்படி யோனா அந்த மரணத்துக்கு உட்படுறாரு. யோனா கிறிஸ்துவனுடைய அடக்கத்துக்கு முன் சாயல் அவர் மீன் வயிற்றில் இருக்கிறார் என்று மத்தேயு 12:40 சொல்லுது. உள்ள போயிட்டு வெளியே வந்தா அசிரியனை சிநேகிக்க வைக்க, அசிரியன் கூட ஒரு இணைப்பை கொண்டு வருது, அசிரியனுக்கு உபதேசம் பண்றதுக்கு வழி நடத்துகிறது.
அங்கேயே போக மாட்டேன், அது வேற இனம், அந்த இனம் அது எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இருந்த இந்த மனுஷனை அந்த இனத்துக்குள்ள கொண்டு போகுது பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க கிறிஸ்துவினுடைய மரணோடைய அடக்கம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சாக்கியத்தை நமக்கு காண்பிக்கிறது, ஒரு பெரிய மகத்துவத்தை காண்பிக்கிறது, ஒரு பெரிய தெய்வீக சாயலை காண்பித்து கொடுக்கிறது. அதனாலதான் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறதுக்கு எப்படி இருக்கு, பைத்தியமா இருக்கு. இதை விலாவரிய பேச இப்படிதான் பேச வேண்டியது இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வேத வாக்கியம் படி என்ன வேத வாக்கியம், கிறிஸ்து மாம்சத்துல இந்த பூமியில வெளிப்படுறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா யோனாவை ஆண்டு திருஷ்டாந்தமா காமிக்கிறார். அப்ப யோனா புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி அவன் 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது போல கிறிஸ்துவும் கல்லறையில் 3 நாள் இருப்பாருங்கிறது எழுதப்பட்டது. அது நிறைவேற்றப்படணும். அந்த வேத வாக்கியத்தின்படி தான் அவர் மரிக்கிறார். அந்த ஒரு உதாரணத்துக்கு அந்த வேத வாக்கியத்தின்படி அவர் மரிக்கிறார். அப்ப அது எதுக்காகன்னு பார்த்தா, யோனாவை எதுக்காக, இந்த இனம் அந்த இனத்தோட இணையாது. இப்போ இந்த கல்லறைக்கு உட்பட்ட உடனே கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் அப்படி அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவனால என்ன செய்ய முடியும், நேசிக்க கூடாத ஜனங்களை என்ன செய்ய முடியும், நேசிக்க முடியும். ஒரு ஜாதி விட்டு இன்னொரு ஜாதிக்கு போறான் பாருங்க. இது எப்படி நடக்கும்? நான் சொல்ல, இது உலகத்துக்கு சிரிப்பு, உலகத்தினால இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா கர்த்தருடைய சபையில இது கட்டாயமா ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்கன்னு சொல்லிடுவேன். உண்மைதான் பிரியமானவர்களே, இன்னைக்கும் சொல்றேன், இதெல்லாம் பேசலாமா நினைக்க கூடாது. தேவனுடைய சபையில ஜாதிங்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். அந்த உணர்வோடு தான் நம்ம ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவன் மரித்ததை நான் எப்படி நான் பார்க்கணும், வேத வாக்கியங்களின்படி பார்க்கணும். அப்ப அந்த யோனாவை ஆண்டவர் கிறிஸ்துடைய மரணம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வருது பாருங்க. இவன் என்ன கோத்திரம் பாருங்க, அவங்க என்ன கோத்திரம் பாருங்க, யாரோடு இணைக்கிறார் பாருங்க. இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி கொடுத்துட்டாரா கிறிஸ்துவின் செல்வியின் மூலம், இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. அஸ்திரேலியில் யாரு, புறஜாதிகள். யோனா யாரு, யூத ஜனம். அவர் 2 பேரையும் அவருடைய மரணத்துக்கு உட்படுத்தி என்ன செய்றார் பாருங்க. அவருடைய மரணத்தை பற்றுகிற, அவருடைய அடக்கத்தை பற்றுகிற, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினால இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கிறோம். இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று நடக்கல. யோனா வாழ்க்கையில் நடந்துச்சு. இது செய்யணும் பிரியமானவர்கள. நீங்க நிறைய பேர் பாருங்க, நல்ல கர்த்தர் ஆராதிப்பாங்க, கர்த்தருக்காக அதை செய்யற இதை செய்யற எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன செய்யறது, இன்னும் ஜாதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அங்கேயா அதெல்லாம் முடியாதுங்க, நமக்கு இதுக்கு ஆகுமா? நான் சொல்றேன், ஏசு என்ன ஜாதி தெரியுமா? யூத குலம். ஏசு யூத குலம் தானே, மாம்சத்தின்படி பார்த்தா யூத குலம் தானே. நீங்க யாராவது யூதர் இருக்கீங்களா? யாராவது யூத குலத்துல பிறந்தவங்க, யாராவது இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் தேசத்துல பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? அப்ப எதுக்கு இயேசு நீங்க தேடணும்? நீங்களாம் எதுக்கு இயேசு தேடணும்? அறியணும் பிரியமானவர்கள, விடுதலை வேணும். சும்மா அவருடைய பாடு மரணம், இயேசு எனக்காக மரித்தா, ஓ எப்படியா இப்படியா, அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃபுக்குள்ள வரும்போது தான் தெரியும். ஐயோ, ஒரு மரித்தான்னு சொல்லும்போது என் ஜாதி வரி மறிக்கணுமே, என்ன என் குலம் அப்படிங்கிறதெல்லாம் மறிக்கணுமே, அதெல்லாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு தான் யோனா அவங்க கொண்டு போறாரு. இல்லைன்னா போகவே முடியாது. பிரியமானவர்களே, இதுதான் அந்த விசுவாசம். இந்த விசுவாசத்துல நம்ம உறுதிப்படுத்துறது தான். எந்த விசுவாசம்? பவுல் அழகா சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குமா? வீணா இருக்குமே, வீணா இருக்கும். மற்றபடி நம்ம எப்படி பாடல் பாடி நான் கர்த்தரை விதமாய் ஆராதிச்சு அப்படி இல்ல. நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி நமக்காக உயிர் தெழுந்தாரு. இந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசம். அதனாலதான் இந்த விசுவாச பாதையில தேவன் எவ்வளவு நடத்துறார் பாருங்க. நம்மை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் கர்த்தர். நம்மை தேவன் எவ்வளவாய் விசுவாசத்துல கொண்டு வருகிறார் பாருங்க. அதனாலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனிச்சீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிந்தி எவ்வளவு காலங்களுக்கு பிறகு அவன் அடைய வேண்டிய சுதந்திரத்தை எவ்வளவு காத்திருந்து பாருங்க. எவ்வளவு அதான் கிறிஸ்தவ ஜீவியத்துல பொறுமையோடு காத்திருந்து. நீங்க வேதத்துல பாருங்க, எபிரேயர் 6வது அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து சொல்றார். எபிரேயர் 6வது அதிகாரம் 13, 14, 15 எல்லாம் பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து சொல்றார்.
ஆபிரகாம் எவ்வளவு பொறுமையை, நீடிய பொறுமையோடு இருந்து அவன் வாக்குத்தத்தங்களை பெற்றான்கிற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த விசுவாச பாதையை சொல்றேன். இந்த விசுவாச பாதை எவ்வளவு நெருக்கங்களுக்கு மத்தியில இந்த சத்தியங்களை பற்றுகிற விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். அப்ப ஆபிரகாமு குறித்து சொல்லும் போதுதான் அவர் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்க கிட்டத்தட்ட 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு அழிவை குறித்து சொல்றார். அதாவது முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ எப்படி இருக்குதா, தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிச்சுவாங்க. அப்ப இந்த ஒரு முள் செடி முள்பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலம், அப்ப இதோடைய முடிவு என்ன தெரியுமா? சுட்டரிக்கப்படுறது அதோடைய முடிவுன்னு சொல்லிட்டார். அது தகாதது, சபிக்கப்பட்டதுக்கு ஏதுவானது. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா 9ஆம் வசனத்துல சொல்றார், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் என்ன செய்து உண்டாயிருக்கிறது என்று என்ன செஞ்சிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம் சொல்லி சொல்றார். அப்ப நன்மையானவைகள் ரட்சிப்புக்குரியவைகள் இருக்கு. நாங்க இப்படி சொன்னாலும் எப்படி சொல்றாரு? சுட்டரிக்கப்படுறது அதனுடைய முடிவுன்னு சொல்றாரு. சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலத்தை குறித்து பேசுறாரு. தகாத ஜீவியம், சபிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். இப்படி சொன்னாலும் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்ற, சபையை குறித்து சொல்றார். நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால், ஏன் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் பாருங்க. முதல்ல சொல்லிட்டாரு, உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து என்ன செய்யுங்க, நீங்க உங்க விசுவாசத்துல நம்பிக்கையில நீங்க பூரண நிச்சயம் உண்டாகணும். அதுக்குதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதுகிறார். அந்த பூரண நிச்சயம் உண்டாகணும். அதுக்கு என்ன செய்யுங்க, நீங்க பொறுமையோடு கூட காத்திருக்கணும். நீடிய பொறுமையோடு. எப்படி அவங்க விசுவாசத்தினால நீடிய பொறுமையினாலும் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவங்களா இருக்காங்களோ அவங்கள பின்பற்றுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், விசுவாச பாதையில உடனே நடக்கணும் இல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தினுடைய வாழ்க்கையில் அழகா செய்வார். பிரியமானவர்களே, அவசரப்பட்டாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் உடனே செய்யல? இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த விசுவாசங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். முதல்ல என்ன, அவர் அப்படி எனக்காக மரித்தா, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டா, எனக்காக அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை அனுதினமும் காத்துக்கொள்வது, அனுதினமும் தேவன் என்ன நடத்துவா. இப்ப நாளைக்கு என்ன நடத்துங்கிறது அவர் கையில இருக்கு. நான் என்ன சொன்ன தெரியுமா, விசுவாசத்தினால பொறுமையோடு நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். நாளைக்கு எனக்கு நிச்சயமா என்ன தேவன் நடத்துவா. அடுத்த நாள் என்ன நடத்துவா. நாளைக்கு ஒருவேளை பயங்கர உபத்திரம் போராட்டம் இருக்கலாம், என்ன தேவன் நடத்துவா. எந்த சத்தியத்துல தேவன் நடத்துகிறான்னு கேட்டா, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை தாண்டி மற்ற விசுவாசம் இருந்தா அது வீணா இருக்குமா? பைபிள்ல இருக்கு, அப்படி இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:2 அப்படித்தானே பார்த்தோம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். மற்றபடினா என்ன தெரியுமா, இதை தாண்டி வேற எவ்விதமா விசுவாசத்தாலும் அந்த விசுவாசம் எப்படிதான் இருக்கும், வீணா தான் இருக்கும், வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் இந்த விசுவாச பாதையில எவ்வளவு அழகா நடத்துறாரு பார்த்தீங்களா? பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சு போறாரு. ஆதியாகமம் 13ஆவது அதிகாரத்துல லோத்து பிரிஞ்சு போறாரு. அதுலயும் ஆண்டு என்ன செய்றாரு, அவரை அழகா அவரை நடத்துகிறார். எவ்வளவு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டம், நெருக்கமானவங்க பிரிஞ்சு போனாலும் ஆண்டு இந்த விசுவாச பாதையில ஆபிரகாமை நடத்தினார். அந்த விசுவாசம் ஏது? குமாரன் எனக்காக மரித்தா, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்ட, எனக்காக உயிர் தெழுந்தா. அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அந்த விசுவாச பாதை பிரிந்து போறாங்க. 14ஆவது அதிகாரத்துல பார்த்தா, அங்கே சோதோம் ராஜா பணாசையினால இவனை இழுக்க பார்க்கிறான். பணத்தை, பொருள் கொடுத்து, பொருளாசை, பொருளை கொண்டு வந்து இவனை மேற்கொள்ளான்னு பார்த்தா
அதுலயே ஒரு உறுதியா இருக்கிறாரு. கிறிஸ்தவ ஜீவியத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல கூடவே இருந்த ஆகார், இஸ்மவேல் பிரிந்து போகிற சூழ்நிலை வருது. அதுலயே ஒரு பொறுமையா என்ன செய்றாரு, அமைந்திருக்கிறார். தேவன் என்னை நடத்துவார் சொல்லி. 23வது அதிகாரத்துல பணத்தின் விஷயமா ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, ஒரு சோதனை வருது. இலவசமா பெறலாம் அப்படின்னு சொல்லி, இல்ல அதை நான் பணத்தை கொடுத்தா வாங்குவேன். அவர் தன்னை எவ்விதமா பாருங்க, இந்த விசுவாச பாதையில காத்துக்கொண்டார், தன் ஜீவியத்தை காத்துக்கொள்றார். லோத்துடைய பிரிவு, ஆகார் இஸ்மவேலுடைய பிரிவு, நெருக்கமானவங்க பிரிஞ்சு போறாங்க, பணம் ஒரு பக்கம் எவ்வி வருது. இதுக்கு மத்தியில தேவனே சார்ந்து நிற்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தியேசுவை பற்றுகிற விசுவாசத்துல இருக்கு பிரியமானவர்களே. பணமும் மேற்கொள்ள பாக்கு. சோதம் ராஜா வந்து பாக்குறான், அங்க மக்பேலா, அங்க மம்ரேங்கிற அந்த அங்க மக்பேலா, அங்கேயும் அந்த குகையை அந்த கல்லறையை வாங்கணும், சாராளுக்காக வாங்கப்படுற கல்லறை. அதுலயும் இந்த மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க, பணத்தை குறித்த விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கான் பாருங்க. அப்ப பணம்ங்கிறது இந்த ஆபிரகாமை மேற்கொள்ள முடியல. இந்த உலகத்தினுடைய சொந்த பந்தங்கள்ங்கிற உறவுங்கிறது இந்த ஆபிரகாமை மேற்கொள்ள முடியல. எந்த அளவுக்கு இந்த மனிதன்ட்ட விசுவாசம், அதான் அந்த விசுவாசத்தை தேவன் சொல்றாரு ரோமர் 4வது அதிகாரத்துல. ரோமர் 4வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமிடத்துல காணப்பட்டிருந்த அந்த விசுவாச வாழ்க்கை, அவன் கர்த்தரை விசுவாசித்திருந்த விதமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் வெளிப்படுறதுக்கு அடையாளமாய் அவருடைய மாம்சத்தை அவர் நமக்காக அவரை தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணத்தினுடைய உயிர்த்தெழுதலின் பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளே ஆபிரகாமின் விசுவாசம் காண்பிக்கப்படுகிறது. அப்படிதான் நம்ம ரோமர் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். கொரிந்தி சபையை ஒரு உற்சாகப்படுத்தும் போதும் பாருங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். எதுல? 2 கொரிந்தியர் 13:5 சொல்றார். எப்படி அறிந்து கொள்ளலாமா? நீங்களே சோதித்து அறியுங்கள் சொல்றார். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள், நாங்களும் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். ஏன் சொல்றார்? பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஏன் பரீட்சைக்கு நிற்கக்கூடியதை பத்தி பேசுறார்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்பதை என்னது ஆராய்ந்து சோதியுங்கள் சொல்றார், அறியுங்கள் சொல்றார், சோதித்து அறியுங்கள் சொல்லி சொல்றார். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்க. ஏன் இதை சொல்றாரு? அப்ப அதுக்கு முன்னால ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா 4ஆம் வசனத்துல, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தும், இங்கே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவம் கொண்டு வர்றார், அப்படி உயிர்த்தெழுதலையும் கொண்டு வர்றார் பாருங்க. சிலுவையில் அறையப்பட்டு இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லுங்க? பிழைத்திருக்கிறார். அப்ப இது எதை குறிக்கி? அவருடைய மரணம் மற்றும் என்ன சாயல்? உயிர்த்தெழுதலின் சாயல். வேற எதுவும் இல்லை. இந்த விசுவாசத்தை வச்சுதான் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, நான் பரீட்சைக்கு நிற்கக்கூடியவனா அப்படிங்கிறத எந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுதான் நான் என்னென்ன சோதிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இது உண்மை பிரியமானவர்களே, 100க்கு 100 உண்மை. இது வேதம் எவ்வளவு அழகா காமிக்க பாருங்க. அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கை எதுலதான் வெளிப்படுத்தப்படுகிறது? நம்முடைய விசுவாசத்தினுடைய ஜீவியமானது எங்கேதான் எங்கேதான் அலசி ஆராயப்படுகிறது, சோதித்து பார்க்கப்படுகிறது பார்த்தா அப்படி மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் அந்த அதை பற்றுகிற விசுவாசத்துலதான். நம்மள புதுசா ஒண்ணு சொல்லல, பைபிள் இருக்கிறது சொல்ல. 4ஆம் வசனத்துல அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் அப்படின்னு நிறுத்தம். தம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டார். தம்மை அடிக்கிறவனுக்கு அடிக்கிறவனை தம்மை காமிக்கல, அதான் அந்த பலவீனம். தன்னை அப்படியே சரணடைய ஒப்பு கொடுத்துட்டார் பாவிகள்கிட்ட. ஏதோ ஒரு கோழையை அப்படியே விழுந்துட்டார் அப்படி கிடையாது. எதிர்த்து பேசல, பிதாவின் சித்தத்துக்கு தம்மை முழுமையை ஒப்பு கொடுக்கிறதா, அதான் அந்த பலவீனம் போட்டுருக்கு. மாம்சத்துல அவர் தம்மை பலவீனமா தான் காமிச்சார். அவர் வீரத்தை காமிச்சிருந்தா வச்சுக்கோங்க, நான் எவ்வளவு பெரிய பலவான்னு காமிச்சாரு, நாங்க ஒருத்தர் நிக்கவே முடியாது. சிலுவையில் அடிச்சவனே எனது ஒன்னில்லாம இருப்பான். பிரியமானவர்களே, இதை காண்பித்து கொடுத்துட்டு அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். அப்ப அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அதுமாதிரி நாங்களும் என்ன செய்யும்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அதுதான் சொல்ல தேவனுடைய வல்லமையினால் பிழைச்சிருக்கிறோம்.
சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். அப்ப நான் விசுவாசம்லாம் இருக்கிறேனா இல்லையாங்கிறத நான் எதுன்னு வச்சுதான் நான் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த சத்தியத்துல நான் நிலை கொண்டு இருக்கிறேனா இல்லையா? பல பாடுகள் உபத்திரங்கள் நிறைந்துதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் எப்படி கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எலியா எலிசாவை குறித்து பார்த்தீங்கன்னா, எலியாவை பின்பற்றி வந்த எலிசா, எலியாவை பின்பற்றி வந்த எலிசா, ஆனா எந்த பாதையில இருக்கார் தெரியுமா? விசுவாச பாதையில நிற்கிறார். நீங்க வீட்டுல போய் கூட வாசிச்சு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். முதல் பகுதியில இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு இடமா கொண்டு போவார். ஒவ்வொரு இடமா கொண்டு போவார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, ஆண்டவர் என்னை என்ன செய்றார்? பெத்தேல் மட்டும் அனுப்புகிறான்னு சொல்லுவார். போட்டிருக்குதா இல்லை? ஆமா, பெத்தேல் மட்டும் என்ன அனுப்புகிறா. உடனே நானும் வருவேன்னு சொல்லி வர்றாரு. இந்த விசுவாச பாதையை பாருங்க. அப்புறம் எரிகோ வரைக்கும் என்ன அனுப்புகிறார். அப்புறம் யோர்தானுக்கு என்ன அனுப்புகிறார். நீங்க திரும்பி அதுக்கப்புறம் அப்படி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா, எந்த பாதையில எலியாவும் எலிசாவும் ஒண்ணு சேர்ந்து பயணிச்சாங்களோ அதே பாதையில எலிசா மட்டும் திரும்பி தனியா பயணிச்சுட்டு வருவார். அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை தான் சொல்றேன். தேவன் எந்த அளவுக்கு விசுவாச பாதையில உருவாக்குறாரு பாருங்க. எப்படி இந்த எலிசா பாருங்க, எலிசா எலியாவோட கூட நல்ல நீங்க 2வது அதிகாரத்தை தயவுசெய்து வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அருமையா இருக்கும். எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டா அழகா போட்டிருக்கும். முதல்ல எது? பெத்தேல். பெத்தேல் மட்டும் கர்த்தர் அனுப்புகிறார், போகிறார். 2வது எரிகோ, 3வது யோர்தான். 2 பேரும் சேர்ந்தே போவாங்க. ஆனா திரும்பி வருவோம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தனியா வருவார். யோர்தானை கடப்பார், அப்புறம் எரிகோ கடப்பார், அப்புறம் பெத்தேலுக்கு போவார். பெத்தேலுக்கு போகும்போது அந்த பட்டணத்து பிள்ளைகள்லாம் முட்டத்திலே எரிப்போன்னு சொல்லி சொல்ற அந்த காரியெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் கடைசி பகுதியாக 23, 24, 25 நீங்களும் பார்க்க முடியும். அவங்க எதுக்கு இதை ஆண்டவர் காண்பிக்கிறார் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த சாயலை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யாரு? எலிசா என்ன செய்யறாரு? இந்த சாயலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எலியாட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எலியாவுடைய சரீரம் என்ன செய்யுது? மறுரூபம் அடையுதா இல்லையா? மறுரூபம் அடையுது. சும்மா மாம்ச ரத்தத்தோட எல்லாம் போக முடியாது. அந்த அக்கினி ரதமே சுட்டெரிச்சு போட்டுரும். இவருக்குள்ள மாற்றம் வருது. சாதாரண சரீரத்தோட போக முடியாதுங்க. அக்கினி பச்சித்துரும். இதுல ஒரு மறுரூபத்தை பார்க்கிறாரு. அப்ப எலிசாவுக்கு என்ன காட்சி இந்த விசுவாச பாதையில தனித்து கொண்டு வருது அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நம்மை விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்கணும். அதுக்கு அவர் எடுக்கிற அற்புதமான, அவர் நடத்துகிற அற்புதமான சத்தியம் என்ன? அவருடைய மரணமற்ற உயிர்த்தெழுதலின் சாயல். இதை நான் திட்டவட்டமா அறியணும். கொரிந்தி சபையை தான் கேட்கறீங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத நீ சோதிச்சு பாரு. அப்படி சொல்றாரு, பரிச்சித்து பாரு. அந்த பரீட்சை என்ன? குமாரன் எப்படிப்பட்ட விதத்தில் அவர் பரீட்சிக்கப்பட்டா? அது விலையேற பெற்ற கல்லுதான். ஆனா அதே நேரத்தில் ஏசாயா 28வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, இதோ திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லை சீயோனில வைக்கிறேன் சொல்லிட்டுதான் சொல்றாரு. அது விலையேற பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதும், விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமான கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அது பரீட்சிக்கப்பட்ட கல். அப்ப என்னுடைய நல்லா பாருங்க, என் வாழ்க்கையில இந்த பரீட்சைகளை நான் கடக்கிறதுக்கு பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல்லை காண்பிச்சு கொடுக்கிறார். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்து இருக்கிறார். விசுவாச வாழ்க்கைக்கு அடித்தளமே குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசம் தான். வேற எதையும் வைக்கல. நீங்க தாராளம் பார்க்கலாம் பைபிள. அவன் எலிசா பார்த்த காட்சி என்னன்னு பார்த்தா, அவன் பார்த்திருக்கிறான். என்னன்னா, இயல்பான சரியா தானே, ஆதாமின் சரியா தானே அப்படி இருந்துச்சு. இப்ப எழுந்து போறதை பார்த்தா இது வேற மாதிரில போகுது. இது உண்மை. மறுபடியும் மட்டும் சும்மாலாம் போக முடியாது. மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யாது? சோந்தரிப்பது இல்லைன்னு தான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனத்துல மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சோந்தரிப்பது இல்லை. 1 கொரிந்தியர் 15:50 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எலியாவுடைய சரீரம் மாற்றப்படுது. அது ஒரு மறுரூபத்துக்குள்ளே போகிறது. அவ எலிசா இதை பார்த்ததுக்கு பிறகு தனியா நடக்காரா இல்லையா? நடந்தா. இதைத்தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு அழகா காமிச்சு கொடுத்து, நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே பாருங்களேன். எலிசாவை அப்படியே எலிசாவை அப்படியே தன்னோடு கூட்டிட்டு போனது போது, எலியா குரு, எலிசா யாரு? சிஷியன். சீஷன் தான். உண்மைதானே? நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் எஜமான். எஜமான் தான் மற்ற சீசருக்கு திருக்கசியோட்டு பேசும்போது, எஜமான் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? எங்க போறாங்கன்னு தெரியுமா? அப்படிலாம் கேட்காங்க.
எடுத்துக்கொண்டார், உன் எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொண்டான்னு சொல்றாங்க. அப்ப இயேசுவானவர் எஜமான், 12 பேர் சீஷர்கள், ஒன்னு அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்காரு, கூடவே நடத்திட்டு இருக்கிறார். இப்ப திடீர்னு பார்த்தா இவருடைய சரீரம் என்ன செஞ்சுட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மருவம் அடையுது. இதையும் காட்சி காமிச்சிட்டு அவர் என்ன செய்ய எடுத்துக்கொள்ளப்படுறார். அதுக்கப்புறம் சீஷர்ல விட்டா வைராக்கியமா நிக்காங்க. இந்த காட்சியை நம்ம அங்கேயும் பார்க்க வேண்டியது இருக்கு, எலியா எலிசாட்டையும் பார்க்க வேண்டியது இருக்கு. 2 பேர் சேர்ந்தே பாதைகளை கடந்து கடந்து போறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அதே பரிசேயர் தான் இயேசுவானவர் சீஷர்களோடு கூட இருந்து சந்தித்த அதே பரிசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர், நியாய சாஸ்திரிகள், சதுசேயர், இதே கூட்டத்தை தான் இயேசு இப்போ மாம்சத்தின்படி அவங்களோட இல்லாமலே அவங்க என்ன செஞ்சாங்க, சந்திச்சாங்களா இல்லையா? சீஷர்களை சந்தித்தாங்க. விசுவாச வாழ்க்கையிலே தேவன் உருவாக்குற விதம் என்பது அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற சத்தியத்தின்படிதான், மற்றபடி அல்ல. அவ எலிசாவுக்குள்ள என்ன தைரியம் பாருங்க. இல்லைன்னா நம்ம இதை கடந்து கடந்து போனோம், அங்க யோர்தான்ல நம்மளை விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். கழுகு எப்படி நம்ம குஞ்சுகளை ஒரு இடத்துல டப்புன்னு விட்டுருமோ அவ்வளவுதான், இனிமே நீ தான் பறக்கணும். விசுவாச பாதையில எவ்வளவு பழக்குவிக்காங்க பாருங்க. அப்போ எலியாவோடு பெத்தேல், எலியாவோடு எரிகோ, எலியாவோடு யோர்தான். இப்ப திரும்பி வரும்போது தனித்து யோர்தான், தனித்து எரிகோ, தனித்து பெத்தேல். அன்று எதுக்காக திரும்ப காண்பிக்கிறது தெரியுமா? இந்த சத்தியத்தை பற்றுகிற அவருடைய மாம்சம் மறுரூபம் அடைந்தது, அவருடைய சரீரம் மறுரூபம் அடைந்தது. இதை பற்றுகிற வெளிச்சம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா என்ன செய்யப்பட்டார் சொல்லுங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டா. கிறிஸ்துவானவர் அப்படிதான், மகிமையின் சாயலா இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டா. இதை பார்க்க 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 யோர்தானை கடந்துடலாம், எரிகோவை கடந்துடலாம், பெத்தேலை கடக்கலாம். இதுதான் காலாகாலமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான வெளிப்பாடு. பிரியமானவர்களே, இயேசுவும் சீஷர்களும் எலியாவும் எலிசாவும் ஒன்றிணைந்து பயணிந்து எவ்வளவு நாள் தான் அவர் கூட இருப்பார் சொல்லுங்க? 3 வருஷம் கூட இருக்கிறாரு. அவங்களை பழக்க வச்சு ஒரு இடத்துல விட்டுட்டு அப்படி கிளம்புற, ஒளிமலையில விட்டுட்டு அப்படி போறாரு. அதுக்கப்புறம் பிரதான ஆசிரியர் எழும்புற, நீ தான் பார்க்கணும், உனக்கு நான் பலன் கொடுத்துட்டேன், இந்த சத்தியத்தை உனக்கு கொடுத்தாச்சு, இந்த சத்துவத்துல நின்னா நீ எவ்வளவு பெரிய ஆளையும் வந்து பாரு நிக்கலாம். நின்னாங்களா இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நின்னாங்க, தைரியமா நின்னாங்க. அவனுடைய விசுவாச ஓட்டம் பாதியில நின்றே போகல. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாம் படிப்பின, ஆனா எதுல நான் நிக்கணும்? கொரிந்து சபைக்கு அதைத்தான் சொல்லி கொடுக்கிறாரு. கொரிந்து சபை முடிக்க போறாரு, 2 கொரிந்தியோட முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட முடிக்க போறாரு. கடைசியில் சொல்லிட்டாரு, உங்களை நீங்க சோதிச்சு பாத்துருங்க. நான் அவனை சேர்ந்தோம் இவனை சேர்ந்தோம் சொல்லி பல போராட்டத்துக்குள்ள போய் சிக்கிறீங்க. அதுக்கு மட்டும் இல்ல, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கீங்க, எப்படியோ இருக்கீங்க. ஆண்டு உங்க கூட இருக்கிறாரு இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு ஒரே ஒரு செக் புக் மாதிரி கொடுக்கிறாரு. அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்து இருக்கிறார். அவருடைய சரீரம் மருவமானது. இந்த சத்தியத்தை காமிச்சு கொடுத்துட்டு தான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இதுதான் பிரியமானவர்கள, நான் உண்மையிலே தேவனை பற்றுகிற விசுவாசத்துல இருக்கிறேன்னா, பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்களுக்கு மத்தியில என்னால் நிக்க முடியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். எலியாவோடு சென்ற எலிசா திரும்பி வரும்போது தனியா தான் வரணும். எப்படி வர முடியும்? ஐயோ, கூட எலிசா எலியா இருந்தாரு. உடனே தான் கேட்காரு, எதை வச்சு முன்னேறி போறாரு தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே? அந்த பாதையை தான் பிடிச்சுக்கிட்டாரு. எலியாவின் தேவன் எங்கன்னு நான் எதை வச்சு தான் போக வேண்டியது தெரியுமா? அந்த மறுமை போனாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா. நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நம்ம அங்கே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, சுழல் காற்றினாலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர்கள் பேசிக்கூட நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பரலோகத்துக்கு ஏறி போனவர், ஏறினவர், இறங்கினவர் சொல்லி கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு முன் அடையாளம். அவர்கள் நடந்து போகையில் அங்கே பார்க்கிறோம், எங்க அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை விசேஷமா பார்க்கும், மன்னிக்கவும் 9ஆம் வசனத்தை விசேஷமா பார்க்கும். அப்போஸ்தலர் 1:9 அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில்
அவன் நடுவாக ரெண்டு பேரையும் பிரிக்க பாருங்க. எல்லாம் தான் சேர்ந்து இருக்காங்க, ரெண்டு பேரையும் பிரிக்கி. ஒரு மேகம் வந்து அவர் என்ன செஞ்சுட்டு அவரை எடுத்துக்கொண்டதுன்னு போட்டிருக்கா இல்லையா? எடுத்துக்கொண்டது. இவரும் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்படுறார். அதுதான் அங்க போட்டிருக்கு. 10ஆம் வசனத்துல சொல்றாரு, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை கண்டாள். உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையில். தீர்க்கதரிசிகள் கூட சொல்றாங்க, ஆவியானவர் அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இங்க பாக்குறோம் பரலோகம் என்ன செய்யுது? பரலோகத்திற்கு அவர் என்ன செய்றாரு? ஏறி போனான்னு இருக்கு. எவ்வளவு காரியங்கள் பாருங்க. அப்புறம் எலியாவின் தேவன் இங்கே, அதுதான் விசுவாசம். அவ எதை வச்சுதான் மூவ் பண்றாரு அப்படின்னா, இந்த எலியா அதான் நமக்கு ஒரு பரம எலியா உண்டு. கிறிஸ்துடைய அந்த மாம்சம் மர்வமானது, அப்படி சரீரம் மர்வமானது. அதை வைத்து அந்த யோர்தானை கடக்க முடிஞ்சது. நம்மள ஆண்டு விசுவாசங்கள் நடத்தணும். அதுக்கு அவர் பயன்படுத்துகிற சத்தியம் எது தெரியுமா? இதுதான். நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த சத்தியத்துல தான் நடத்தினா. நான் ஆரம்பத்தில் கூட சொல்லியிருக்கிறேன், அந்த மோசையை ஆண்டவர் ஊழியத்துல வல்லமையா பயன்படுத்துறார் 40 வருஷ காலம். அதுக்கு ஒரே ஒரு தரிசனம், முச்செடியில எழுந்தனுடைய தயை எது? முச்செடினால எதை குறிக்கி? குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறிக்குங்கிறத நீங்கள் நானும் மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி முச்செடி குறித்து வாசகத்துல தேவன் தெளிவா சொல்லி இருக்கிறாராம். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி. அப்ப இந்த மரணத்தின் சாயல் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றுகிற விசுவாசத்துலதான் அந்த மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்துட்டாரு. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்த எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அந்த மனுஷனுக்கு தெரியுது, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல் உள்ள வரும்போது அந்த மனுஷன் எதையும் கடக்க முடியும் தெரியுது. எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு அங்க பலிபீடத்துல கடத்தணும். இது விசுவாச பரிச்சை இல்லையா? விசுவாச பரிச்சை இல்லையா? பரிச்சை. அப்ப அவனுக்கு என்ன இருந்து தெரியுமா? மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்த அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. நீ ஆதியாமத்துல பார்த்தா அவர் எதுக்காக அவர் பலியிட ஒப்பு கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனா எபிரேயர் 11வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை பாத்தீங்கன்னா, 19ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை என்ன செஞ்சானா? பலியை ஒப்பு கொடுத்தான். எதை எண்ணி? ஆதியாமத்தில் சொல்லப்படல. எதை எண்ணினான்னு சொல்லப்படல. ஆனா எபிரேய நாயகருக்கு ஆண்டு வெளிப்படுத்துற எதை எண்ணினானா, எந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுனால ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்க துணிஞ்சிட்டான். இந்த விசுவாசத்துல உறுதியா நிக்க துணிஞ்சிட்டான். விசுவாசத்துல வல்லவனா இப்படி மாறுறான். மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர். அதுதான் கொரிந்து சபைக்கும் சொல்றாரு, தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைச்சிருக்கிறார். மரித்தோரிலிருந்து அவருடைய வல்லமையினால் எழுப்பப்பட்டிருக்கிறார். எல்லாமே நீங்க பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு எது விசுவாச பரிச்சை பாருங்க. குமாரன் அங்க பலியை ஒப்பு கொடுக்கணும். இதான் விசுவாச பரிச்சை. அப்ப அதுக்கு எப்படி தன்னை ஒப்பு கொடுக்க முடிஞ்சது? எபிரேயர்ல அழகா விளக்கம் இருக்கு. எபிரேயர் 11:19 தான் மீண்டும் சொல்றேன். நீங்க 17, 18, 19 மூணையும் பார்த்தா தான் தெளிவா தெரியும். அதுல 19ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, அழகா இருக்கு. தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப என்னது? எப்படிப்பட்டவரா? வல்லவர் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை வழியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாச பாதையில் எப்படி பயணிக்க முடியுது? விசுவாசத்துல எப்படி உறுதியா நிக்க முடியுது? தேவனை எப்படி சார்ந்து கொள்ள முடியுது? இதை பற்றுகிற விசுவாசம் தான். மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றுகிற விசுவாசம். நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆகாரும் இஸ்மவேலையும் புறக்க தள்ளணும். ஆனா பைபிள் சொல்லுது, எல்லாம் டைம் இல்லை, நான் வேகமா போறேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்ததாம். எந்த காரியம்? ஆகாரையும் இஸ்மவேலையும் குறித்து சொன்னது மிகவும் துக்கமாயிற்று. விசுவாச பாதையில மிகவும் துக்கம் அடைஞ்சிருக்கான் பாருங்க. விசுவாசம் பயணிக்க முடியல. சாரால் சொன்னதை கீழ்ப்படியணும், ஆனா பண்ண முடியல. மிகவும் துக்கம் அடைஞ்சிட்டான். கர்த்தர் பேசுறாரு, இதை செய் அப்படின்னு சொல்றாரு. அவ எதுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே பிரியமான உள்ள மாம்சத்தை புறக்கணிக்கணும். கிறிஸ்துடைய மரணத்தின் மூலம் அந்த மாம்சம் புறக்கணிக்கப்படுது. அது புது உடன்படிக்கை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல சொல்லப்பட்டவருடைய விசேஷம் தான் கலாத்தியர் 4வது அதிகாரத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப எதை வச்சுதான் ஆண்டவர் ஆபிரகாமை தேற்றுகிறாருன்னு கேட்டா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் பாருங்க, நீங்க வாசிக்கலாம்.
10ஆம் வசனத்துல அவர் சொல்லிட்டா, ஆபிரகாமை நோக்கி, நல்லா பாருங்க, ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசா கூட என்ன செய்யறது இல்ல, சுதந்திரம் இருப்பதில்லை. இதே ஆதியாகமம் 21:10 தான் எங்க இருக்குன்னா, கலாத்தியர் 4:30 இருக்கு. மறந்துடாதீங்க, இது ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடு. இப்ப நீங்க அங்க போக வேண்டாம், ஆதியாகமம் 21க்கே வாங்க. 11ஆம் வசனத்தை பாருங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு, சத்தமா சொல்லுங்க, மிகவும் துக்கம். விசுவாச பாதையில ஒரு தளர்வு வந்துச்சு, மிகவும் துக்கமா இருந்து. உடனே கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையும் இந்த அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்படுறது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். அப்ப இதை கலாத்தியர் 4வது அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தா, 22ஆம் வசனத்துல இருந்து பார்த்தா, மாம்சத்தின்படியான வாழ்க்கையை வெறுத்து தள்ளுறதை குறித்து நீ துக்கப்பட வேண்டாம். கிறிஸ்துவின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். நம்ம அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. புரியும்படி சொல்லணும், இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. கிறிஸ்துவின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அதனால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஈசாக்கின் இடத்தில் சொல்லுங்க, மாத்தி சொல்லுன்னு சொல்லிடாதீங்க. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அப்ப எதை பற்றி தேட்டுறாரு? உடனே அவன் கீழ்ப்படுகிறான். அப்ப இந்த விசுவாச பாதையில மிகவும் துக்கம் வருது, தளர்ந்து போறான். அப்ப இந்த மனுஷனை விசுவாசத்துல ஸ்திரப்படுத்துறதுக்கு ஆண்டு கொடுக்கிற வாக்கு என்ன? கிறிஸ்துவின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கின் இடத்தில் சொல்லுங்க, உன் சந்ததி விளங்கும். அது ஈசாக்கு யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாரு. அப்ப ஈசாக்கு எப்படி வந்தாருன்னு கேட்டா, கற்பு செத்து போன கற்பத்தை வந்து உயிர், அப்படி அதுல இருந்து என்னது உயிர் வருது, ஜீவன் வந்தது. குமாரன் எப்படி நம்ம அறிகிறோம்? இப்படிதான் அறிய வேண்டியது இருக்கு. அவர் நமக்கு நல்ல மருத்துவரா, லோன் சாங்ஷன் பண்றவர் அப்படி அறியல, வீடு கட்டி கொடுக்கிறவர் அப்படி அறிய பத்தி அப்படிப்பட்ட விசுவாசத்துல ஆபிரகாம் தேவன் நடத்தல. அவங்களுடைய கற்பன் செத்து எப்படி அவங்க அதுல இருந்து ஜீவன் வந்து, அதே போல குமாரனும் மரித்து நமக்காக உயிர் தெழுந்தா. இதுதான் ஈசாக்கை பற்றிய வெளிப்பாடு. ஈசாக்கு உருவாகின விதமே இப்படிதான். கிறிஸ்துவை நம்ம பற்றுகிற விசுவாசம் இதுதான். ஈசாக்கு இந்த பூமி பார்க்குது, இந்த பூமியில உள்ள ஜனங்கள் பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டா இவ்விதமா பார்த்தாங்க. மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் வந்ததுயா. எனக்கு கிறிஸ்துவ நம்ம பார்க்கணும், இந்த உலகம் அறியணும் அப்படின்னா, அவர் மரித்தவர்ல இருந்து ஒரு உயிர் தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். அவரை பற்றுகிற எல்லாருமே மரணத்தை ஜெயிப்பார்கள், பாவமாம்சத்தின் சாயலை களைந்து போடுவார்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பேசுறாரு பாத்தீங்களா? நீங்க உண்மையா நீங்க நல்லா பாருங்க. துக்கமா இருக்கு, அவனுக்கு கஷ்டமா இருக்கு. விசுவாச பாதையில ஆண்டவர் நடத்துற பாதையில கஷ்டமா இருக்கு, சோர்ந்து போயிருந்தாரு. மிகவும் துக்கம் என்ன அர்த்தம் தெரியுமா? சோர்ந்துதான் போறாரு, விசுவாசத்துல நிக்க முடியல. அப்ப எதை வச்சு தேற்றாருன்னு கேட்டா, ஈசாக்கு எடுத்து சந்ததி விலங்குன்னு சொல்லி தேற்றுகிறார். நான் கலாத்தியர் 4வது அதிகாரத்தை வச்சுதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு பிடித்தர வேற எதுவும் இல்லையே, வசனம் தான், என் சொந்த வியாக்கியானம் கிடையாது. அப்ப ஈசாக்கு எடுத்து சந்ததி விளங்கும், இதை வச்சுதான் தேற்றிக்கிட்டே இருக்கிறாரு. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டு விசுவாச பாதையில எப்படிதான் தேட்டணும், எப்படிதான் தேற்றுகிறா? மோசையா இருந்தாலும் சரி, எல்லாரையும் அதான் பார்க்கிறோம். இவ்விதமாக தான் தேற்றுகிறா, இவ்விதமாக தான் தேற்றுகிறா. நீங்க பாருங்க, யோசுவை தேற்றும் போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோசுவை குறித்து யோசுவா 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். யோசுவை எப்படி ஆண்டு ஸ்திரப்படுத்துறாரு பாருங்க. அதுக்கு பிறகு எரிகோ அவங்க சந்திக்கணும். ஆனா ஆண்டு என்ன செய்யறா தெரியுமா? அவனை தைரியப்படுத்துகிறா. 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பெண்ணும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை எடுத்து பார்க்கும், இதோ ஒரு ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். அவனுக்கு தெரியல, யாரும் தெரியல. உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா இடத்துல போய், நீ எங்களை சேர்ந்தவர், எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவர் என்று கேட்டான். இந்த பாதையில அவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, யாரும் தெரியாது தெரியல. ஆனா பார்த்து அவர் சொல்றாரு, அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியை இப்பொழுது வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு தம்மை வெளிப்படுத்துறாரு. எதுக்கு? கர்த்தருடைய சேனையின் அதிபதி வந்தேன், உதவி செய்யறதுக்காக வந்தேன் சொல்லிட்டு இதை சொல்றாரு தெரியுமா? பரிசுத்தத்தை விளங்க காண்பிக்கிறார். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் பண்றதை பத்தி 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தெல்லாம் பாருங்க, விருத்த சேதனம் பண்ணப்படுற காரியங்களை குறித்து பேசுறாரு. இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றுகிற, கிறிஸ்து இயேசுவை பற்றும், கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனம் சொல்லி கொலோசியர் 2:11 எழுதியிருக்கு. அந்த வசனத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு, விட்டு கவனிக்க வேண்டியது இருக்கு. பிரியமானவர்களே, நம்ம நடத்தப்படுற பாதையில நம்ம விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்குறதுக்கு தேவன் எடுக்கிற, நமக்கு காண்பிக்கிற உயர்தரமான சத்தியம் இதுதான். அப்படி மரணம் மற்றும் உயிர்த்தலின் சாயல். விசுவாச ஜீவியத்துக்கு இதான் பூர்ணமானது. இதை கொண்டுதான் கர்த்தர் பரிசுத்தவான்களை என்ன செஞ்சிருக்கிறார்? தேற்றி இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் ஆபிரகாம் தடுமாறுறாரு, ஒரு முடிவு பண்ண முடியல பாருங்க, தடுமாறுறாரு. ஐயோ நான் தடுமாறுறேன், விசுவாச பாதையில என்னால வாழ முடியல, நிக்க முடியல, இந்த காரியம், ஒரு குறிப்பிட்ட காரியம் ஐயோ என்ன மிகவும் துக்கப்படுத்துதே. ஆண்டு இதை பற்றி பேசுறது தெரியுமா? ஈசாக்கு எடுத்து சந்ததி விளங்கும். அவ குமாரனை குறித்த வெளிப்பாடு வந்த உடனே இப்போ அந்த மிகவும் துக்கம் போயிடுச்சா போகலையா? போயிடுச்சு. நம்முடைய விசுவாச பாதையில தேவன் பயன்படுத்துகிற காரியம் இதுதான் பிரியமானவர்களே.
கொரிந்து சபைக்கு அதுதான் காண்பித்து கொடுக்கிறா. மோசைக்கு அதுதான் காமிச்சு கொடுக்கிறா. தாவீது எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பரிசுத்தனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா இவ்விதமாகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட இருக்கிற இடத்துல ஆண்டவரே உண்மையாவே எங்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு நீ எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே. உண்மையாவே லாசரு மரித்து உயிரோடு எழும்புற அதான் சொன்னார், நானே மரித்து நானே என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிர் தெழுவான், நானே உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருங்க பேசுகிறா. இந்த சத்தியத்தை பெறுறதுக்காக தான் ஆண்டவருங்க தாமதிக்குதா. நாம கூட இந்த நாள்ல தேவனே இன்னைக்கு கேட்டதான இந்த உங்களுடைய சத்தியங்களின்படி நம்ம சொல்லலாம் அடிக்கடி இதே தானே, இதே மரணம், இதே அடக்கம், உயிர்த்தல், இப்படி ஏதானே சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், நினைக்கலாம். வேதம் காண்பித்து கொடுக்கிற சத்தியங்கள் அதுதான். மற்றபடி உங்களுக்கு விசுவாசம் விருதாவா இருக்குன்னு சொல்லி சொல்றேன். பெருமனே நம்மை விசுவாசம் உள்ளவர்களாக்குவதற்கு தேவன் நம்ம நடத்துகிற பாதையை பாருங்க. நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு, விசுவாச பாதையில நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு தேவன் நம்மை நடத்துகிற சத்தியங்கள் எவைகள் என்பதை நம்ம இன்னைக்கு அறிகிறோமே. அர்ப்பணம் செய்வோமா? நம்ம எல்லாரும் அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போமா?